வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். புதிய தேர்வு அட்டவணை எப்போ வெளியிட போகிறாங்க? 2026 ஆனுவல் பிளானர், மாற்றப்பட்ட ஆனுவல் பிளானர் எப்பொழுது முதல்வர் விஜய் கையால் வெளியிட போகிறாரு? ஸோ நீதிமன்றத்துடைய டெட் பாஸ் தீர்ப்பு என்ன ஆயிற்று? ஸோ பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன், யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அனைத்தும் எப்பொழுது நமக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுக்கமையாக நம்ம பார்க்கலாம். பிடிபிஆர்டி 2026 இல்லைனா பிஜிடிஆர்பி எக்ஸாம் தேர்வர்களை தயவுசெய்து கவனத்தோடு இந்த 2-3 பாயிண்ட்டை மட்டும் கேளுங்க. ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னா அரசு பார்த்தீங்கன்னா விரைவில் பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன், யூஜிடிஆர்பி, ஹெச்ஜிடியோடைய நோட்டிஃபிகேஷன் அனைத்துமே விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. தயாராகிக்கோங்க. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு முற்பகல் பிற்பகல் பணியில் பிற பணியில் ஓடி வழங்கணும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 31/8/2026 கணக்கெடுப்பு வரை 31/2026 பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு முற்பகல் பின்பகல் பணியில் டிடி எடுத்து வழங்க கோரி அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடக்குது. தமிழக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை ஓய்வூதியர்கள் 14,000 கோடி ரூபாய்க்கு உரிய விலக்கு அளிக்க வேண்டும். 14,000 ஓய்வூதிய குதிக்கு 14,000 அப்டேட் பண்ணணும் அப்படின்றாங்க. தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை ஊழியர்கள் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஆசிரியர்கள் வழங்கப்படும் ஓய்வூதியம் 14,000 கோடி குறைப்பு உரிய விளக்கம் அளிக்க கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்து நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை செயலிடமா அப்படின்னு பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை அரசு ஊழியர்கள் அல்லது ஆசிரியர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஸோ ஓய்வூதியம் 14,000 கோடிக்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் கோருதல். ஸோ இது தொடர்பாக பார்த்திங்கன்னா இது தொடர்பாக மக்கள் பார்த்திங்கன்னா அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு திரும்பவும் அதையே ப்ரோசஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த தமிழக வெற்றி கழகத்தில் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் புதிய அறிவிப்புகள் வரும். தமிழக அரசு பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு தற்சமயம் வெற்றி கழகத்தின் அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் சாக்லேட். ஸோ ஓய்வூதியம் 14,000 குறைப்புக்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் தொடர்பாக கேட்டு தலைமை செயலகத்திற்கு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க என்ன விளக்க சொல்கிறாங்க அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சேனலோட சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் இந்த ஆசிரியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த ஓய்வூதியத்தை பார்த்திங்கன்னா நிறைய முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் மற்றும் ஏற்பட்ட பின்னர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான ஆயுதங்கள் வெற்றி ஏற்பட்டன. ஸோ 2026 சட்டமன்ற இந்த நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நண்பர்களை அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.